ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழத்தை வச்சு அருமையான ஐஸ்கிரீம் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பால் அரை கப், தேன் தேவையான அளவு, வாழைப்பழம் 2, சின்னதாக செவ்வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன் நான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களே ஈஸியாக செஞ்சுருவாங்க. எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா பாப்பா தான் செய்கிறாங்க. பொறுமையாக கட் பண்ணாங்க ரொம்ப நேரம் உட்காந்து. நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க அவங்க கட் பண்ணும்போது. ஆனால் ரொம்ப சமத்தாக கட் பண்ணாங்க. நான் கூட பயந்தேன், அவங்க நல்லா கட் பண்ணிட்டாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு லீவ் டேஸில், வீக்கெண்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு கொடுக்கறத விட அவங்களே செஞ்சு அதை சாப்பிடும்போது இன்னும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரியே நல்லா ஸ்லைஸாக அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ண சொல்லி கொடுக்கணும். இது கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ண பனானா பீசஸை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில். பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா அதை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாப்பா ஃபஸ்ட்டு வெட்டும்போது அதை பெருசாக வெட்டிட்டா, அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்தோன்னே அவள் கேட்டு அதே மாதிரி பண்ணிட்டா. ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க இதை. இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் நீட்டாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, கோழி இங்கே கூவிட்டே இருக்குது இந்நேரம் பார்த்து. எல்லாத்தையும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம இது மேலே ஒரு கவர் போட்டு கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த பனானா பீசஸை நம்ம கவரில் கவர் பண்ணி வச்சிடலாம் ஃபுல்லாக. நம்மக்கிட்ட கிளிங் ரோல் இருந்துச்சுனாலும் அஃப்கோர்ஸ் அதுலேயும் நம்ம கவர் பண்ணி வைக்கலாம். இதை கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரீசரில் 1 hour வைக்க போகிறோம். நீட்டாக கவர் பண்ணிட்டாங்க எப்படியோ. ஃபைனலி இது ஃப்ரீசரில் வைக்க ரெடி ஆயிடுச்சு. இதை டேரெக்டாக கொண்டு போய் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியது தான். இந்த ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 hour கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 1 hourக்கு அப்புறம் பார்த்தா நல்லா ஃப்ரீஸாக இருந்தது. அதை எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த கவர்லேருந்து பிளேட்டை தனியாக எடுத்துட்டு அந்த பனானா பீசஸை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக அதுலேயே போட்டுடலாம். 1 by 1 பாப்பா எடுத்து அழகாக போட்டுட்ருந்தாங்க. நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. சரி, ஓகே, பொறுமையாக பண்ணட்டும் அவங்களேன்னு விட்டுட்டேன். ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு குட்டீஸை வீக்கெண்டில் இந்த மாதிரி பண்ண வைங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க நிஜமாக. அவங்களுக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் ஐஸ்கிரீம்னால் சொல்லவே வேண்டியதில்லை. நான் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக போடலான்னு சொன்னதுக்கு இல்லை, 1 by 1 தான் நான் போடுவேன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. நானும் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கட் பண்ணாமல் போடணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் போட்டுட்டேன். சாரி கைஸ், ரொம்ப பெருசாக இருந்தா. இப்போ இது கூட தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். 1/2 cup பால் போதும். சின்ன பனானாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் போதும். அண்ட் இது கூட ஸ்வீட்க்கு நான் சுகர் ஆட் பண்ணல, ஹனி தான் ஆட் பண்ணுறேன். உங்கள் குட்டீஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பனானா பீசஸ் அங்கங்கே இருந்தால் பிடிக்கும் பாப்பாவுக்கு, அதனால நான் அப்படி போட்டுட்டேன். உங்களுக்கு அப்படி வேணும்னா ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே டெக்கரேஷனுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ், பிஸ்தா அண்ட் ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இல்லை சாக்கோ சிப்ஸ் பிடிச்சிருந்தா அதை ஆட் பண்ணலாம், ஆப்ஷனல் தான். பனானா ஸ்லைசஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் போட்டால். இப்போ இதை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இது 3 to 4 ஹார்ஸ் ஃப்ரீசரில் நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு இது நல்ல கன்சிஸ்டன்சியில் ரெடியாகி வரும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்குன்னு கெட்டியாக ஐஸ்கிரீம் பதத்துக்கு. இதில் நம்ம எந்த சிரப்பும் ஆட் பண்ணல, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் இருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே எவ்வளோ நீட்டாக ஐஸ்கிரீம் செஞ்சிட்டோம். ஃபுல் ஆர்கானிக்காக செஞ்சுருக்கோம். ரொம்ப ஸ்கூப் இல்லாததுனால நான் ஸ்பூன்லேயே எடுத்துகிட்டு இருந்தேன், சாரி. ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.